நாளை காலையில் ஒரு வேலை செய். படுக்கையிலிருந்து எழுந்திரு. எந்த நாசி வழியாக சுவாசம் ஓடுதோ அந்த கையை முகத்தில் தடவி அதே காலை தரையில் வையுங்கள். தூக்கம் போய்விட்டாலும் கண் திறக்காமல் உடலை இழுக்கவும். ஓரிரு நிமிடம் அப்படியே விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெற வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, அல்லது சண்டையை குறைக்க வேண்டுமா? அதை பற்றி சிறிது சிந்தியுங்கள். எப்படியாவது தாமதமோ விரைவோ பரமாத்மாவின் ரசத்திலேயே நான் ரசிக்க வேண்டும். பிரபு, நான் உன்னுடையவன் தானே. எப்படி இருந்தாலும் செல்வம் கிடைத்தாலும் இறுதியில் அது விலகிவிடும். ஆரோக்கியமும் இறுதியில் அதேதான். உனக்கும் எனக்கும் நிரந்தரமான உறவு இருக்கிறதே. சொல்லு சொல்லு. நாளை நீ அவன் காலை மட்டும் பிடி. பாபுவை பிறகு சந்தி. பாபுவின் ஆன்மாவை வீட்டிலேயே சந்தி. நான் உன்னுடையவன் தானே. அடுத்த பிறவியின் தந்தை என்னுடையவன் இல்லை. அடுத்த பிறவியின் தாய், நண்பர் யாரும் இல்லை. ஆனால் என் ஆத்மதேவன் மட்டும் என்னுடையதே தான். சொல்லுங்கள்னா. ஏனென்றால் எல்லோரும் ஆம் சொல்லாமல் ஆம் சொல்லும் வரை படுக்கையை விட்டு எழும்போது பாருங்கள், ஆம் சொல்கிறேனா என்று அது தெரியவில்லையா? ஆம் சொன்னால் பரமாத்மா உன்னுடையவர் ஆகும்போது வேறு என்ன? 7 சுற்று வந்தவர்கள் கூட ஒருவரை ஒருவர் விட்டு இறக்கிறார்கள். 4 சுற்று வந்தவர்களும் விட்டு இறக்கிறார்கள். லவ்வரி இருந்தாலும் அப்படித்தான் இறக்கிறார்கள். ஆனால் நான் அலையாமல் என பிரபுவே உன்னுடையவன் இருக்கிறோம். மனமுடி நீங்கிவிடும். கணவர் நீங்கிவிடுவார். ரூபாய் பணம் நீங்கிவிடும். உடலும் நீங்கிவிடும். ஆனால் ஆன்மா பரமாத்மாவின் உறவு மரணத்தின் உணர்வை கூட நீக்க முடியாது. ஏன்? சரிதானே. இன்று ஆனந்தமான நாள் என்று உணர்வுடன் நாளைய தினத்தை ஆனந்தமாக ஆரம்பியுங்கள்.